வணக்கம். உழைப்பு திருட்டுக்குன்னு ஒரு மாதத்தை நாம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாசத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மே 3ஆம் தேதி இந்தியா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து 22 லட்சம் மாணவர்கள் வந்து நீட் தேர்வை வந்து எதிர்கொள்றாங்க. எக்ஸாம் முடிஞ்ச சில மணி நேரங்கள்லயே சில நாட்கள்லயே அவங்களுக்கு வந்து என்ன ஒரு நியூஸ் அப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் லீக் ஆனதுனால இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்றோம். இதற்கான மறுதேர்வு எக்ஸாம் வந்து ஜூன் மாசம் 21ஆம் தேதி வந்து நடைபெறுகிறதா என்டிஏவும் ஒன்றிய அரசாங்கமும் அறிவிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய உழைப்பு திருட்டு அப்படின்றத வந்து நாம நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் அதாவது 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th 12thலையும் இல்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லயும் வந்து தங்களுடைய கடுமையான உழைப்புனால சொல்ல போனா அவங்களுடைய மென்டல் ஹெல்த் அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாம பேரண்டோட ஒரு எதிர்பார்ப்பை ஃபில்ஃபில் பண்றதுக்காக கிட்டத்தட்ட எல்லா விதமான சுக துக்கங்களையும் வந்து அவங்க வந்து சுகங்களையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வர்றப்ப அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கடுமையான உழைப்புக்கு அப்புறம் ஒரு ஓய்வு தேவைப்பட்டிருக்கும். சொல்ல போனா இந்தியாவுல 2 வருடங்களுக்கு வந்து சில குழந்தைகள் காணாமே போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தத்துல அப்படின்னா அவங்க அந்த தேர்வுகளை எதிர்கொள்றதுக்காக அவங்க முடிவெடுக்கிற அந்த சமயத்துல இருந்து அவங்களுடைய விளையாடுற விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போற விஷயமா இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்றதா இருக்கட்டும், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவங்க கூட ஒரு கேதரிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் கடுமையான உழைப்பு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த உழைப்பை கொடுத்துட்டு ஒரு நாள் அவங்களுக்கு தேர்வு அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாள் எழுதி முடிச்சுட்டு அவங்க வெளியில வரப்ப மென்டல் ஃப்ரீ அந்த ஃப்ரீடம் கிடைச்சவங்க வெளியில வந்து சில மணி நேரங்களேயே இந்த எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லப்படுறதுன்றது சில பேரோட பேராசிரியனாலையும் சில பேருடைய விபரீத முடிவுகள்னாலையும் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். இவங்க இன்னொரு தேர்வு எழுத போறாங்க தானே அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அது அந்த குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு குற்றமா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை தான் நான் வந்து ஒரு வார்த்தையில ஒரு டேர்ம்ல வந்து உங்களுக்கு சொன்னேன், உழைப்பு திருட்டு அப்படின்றது. இந்த உழைப்பு திருட்டு அப்படின்றது வந்து நாளைக்கு பின்னாடி இந்த சமூகத்து மேல அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட போற மதிப்பீடு அப்படின்றத இது வந்து டிசைட் பண்ணும். காரணம் என்னன்னா இந்த கடுமையான உழைப்ப யாரோ ஒருத்தருடைய பேராசையோ இல்ல இவங்களுடைய சரியான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையினாலேயோ திருடப்படும் பொழுது நாளைக்கு இந்த சமூகத்தை இந்த குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க இல்ல எப்படி இவங்க வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்றது முக்கியமா பார்க்க போறோம். இன்னொன்னு பாக்குறோம் அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எங்க வந்து லேர்ன் பண்றாங்க அப்படின்னா தனியார் அமைப்புகள்ல வந்து லேர்ன் பண்றாங்க, தனியார் பள்ளிகள்ல வந்து லேர்ன் பண்றாங்க. அப்படிப்பட்ட அமைப்புகள்ல பணி புரியக்கூடிய அந்த டீச்சர்ஸோட நிலைமையை பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் 3ஆம் தேதி முடிச்ச பிறகு பல்வேறு ஆசிரியர்களுக்கு வந்து அந்த பள்ளி நிர்வாகங்கள் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் விடுமுறை அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா இப்ப ஜூன் 21 அப்படின்ற தள்ளப்பட்ட இந்த நிலைமையில அந்த குழந்தைகளுக்காக மறுபடியும் வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அந்த தனியார் பள்ளிகள் இந்த ஒரு மாசத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த 11 மாசங்கள் கடுமையாக உழைச்ச அந்த ஆசிரியர்களுக்கு இந்த ஒரு மாசம் ஓய்வு அப்படின்றது ஆல்ரெடி தனியார் பள்ளிகள் வந்து கொடுக்கறது கிடையாது. அந்த ஓய்வை கொடுக்காத இந்த நிலையில இன்னும் அந்த உழைப்பு திருட்டு அப்படின்றது வந்து அந்த பகுதியிலே நடக்க போகுது. நீட் எக்ஸாமோட சேஞ்சஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு மாணவராகவோ இல்ல பாதிக்கப்பட்ட ஆசிரியராகவோ இல்ல பெற்றோராக இருப்பீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.